அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கலந்துகிட்ட ஒரு ஈவெண்ட்ல ஷூட் அவுட் நடந்திருக்கு. இது உலகத்தையே ஷாக் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஹை செக்யூரிட்டி ஈவெண்ட்டுக்குள்ள ஒருத்தர் கன் எடுத்துட்டு போனாரு, என்ன நடந்தது, ட்ரம்ப் அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். ஏப்ரல் 25ஆம் தேதி நைட்டு 8:30 ஈஸ்டர்ன் டைம். நம்மளுக்கு இன்னைக்கு காலைல 5:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா யூஎஸ் கரஸ்பாண்டன்ட் டின்னர் ஒரு ஈவெண்ட். இது வந்து வாஷிங்டன் டிசியில் ஒரு ஹில்டன் ஹோட்டல்ல நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து ஒயிட் ஹவுஸ் அதுக்கப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நியூஸை கவர் பண்ணுற ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் கொடுக்குற ஒரு ஈவெண்ட்டு. இதில் வந்து கிட்டத்தட்ட 2000க்கு மேலே ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் செலிப்ரிட்டிஸு அதுக்கப்புறம் யூஎஸ் டாப் அஃபிஷியல்ஸ், இப்போ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பு, வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேடி மெலனியா ட்ரம்ப்பு, அதுக்கப்புறம் யூஎஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி, யூஎஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், எஃபிஐயோட டைரக்டர், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் செலிபிரிட்டிஸுமே அங்கே இருந்தாங்க. டேனா ஒயிட், யூஎஸ்ஏயோட பிரசிடென்ட் டேனா ஒயிட் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சார்லி கர்க்கோட ஒய்ஃப் எரிகா கர்க் வந்து அங்கே இருந்தாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெரிய ஈவெண்ட்டு. இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் பேசக்கூட இல்லை, ஒரு டின்னர் மாதிரி வச்சுருந்தாங்க. கீழே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்தாங்க, மேலே வந்து டொனால்ட் ட்ரம்ப், அவங்க ஒய்ஃபு ஜேடி வென்ஸ், அந்த மாதிரி டாப் அஃபிஷியல்ஸ் மட்டும் மேலே இருந்தாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு கார்டு கேம் மாதிரி விளையாடிட்டு இருந்திருக்காங்க, ஒரு மேஜிக் ஷோ மாதிரி. மெலனியா ட்ரம்ப் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், மனசில் நினச்சிக்கோங்க, இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. நம்ம கார்டு கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. கரெக்டாக அந்த மியூசிஷியன் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு அதை எழுதிட்டு அதை கிழிச்சு காட்டுறாரு. சுற்றி இருக்கவங்களாம் எக்ஸைட் ஆகிறாங்க. பார்த்தா அந்த சத்தம் கேட்குது. மெலனியா ட்ரம்ப் வந்து பயங்கரமாக பயந்துட்டாங்க. அதே மாதிரி ஜேடி வென்ஸும் பயங்கரமாக பயந்துட்டாங்க. அவங்க அந்த கார்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது சீக்ரெட் சர்வீஸ்லாம் அலர்ட் ஆகிட்டாங்க. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டார், முன்னாடி ஒருத்தர் வந்துட்டார். மேபி அவங்களுக்கு அங்கே ஒருத்தர் ப்ரீச் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்டோன்னே டப்புன்னு சீக்ரெட் சர்வீஸ்லாம் வந்துட்டாங்க. ட்ரம்ப்பை வந்து சூழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி ஜேடி வென்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போயிட்டார் சீக்ரெட் சர்வீஸ். ஜேடி வென்ஸை ஒரு பக்கம் கூப்பிட்டு போயிட்டாங்க, ட்ரம்ப்பை வந்து ஒரு பக்கம் கூப்பிட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது இது ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் வந்து ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ பிரசிடென்ட் ஏதாவது பிரச்சனையானா வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த கவர்னன்ஸ் பண்ணணும். அதனால் வந்து 2 பேரையும் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேடி வென்ஸை வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப்பை வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தராக வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து சொன்ன மாதிரி ஒரு ஹில்டன் ஹோட்டலில் ஒரு பால் ரூமில் நடந்திருக்கு. பெரிய ரூமு. அந்த பால் ரூம் வெளியே என்ட்ரன்ஸில் வந்து அந்த செக்யூரிட்டி செக்லாம் இருக்குது. அதில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு, சீக்ரெட் சர்வீஸ் அவரை பார்த்தா சுடுற மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. அந்த கன்மேன் வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட புல்லட் ப்ரூஃப் இருந்ததுனால அவருக்கு எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் இந்த கன்மேனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் விசாரிக்கும் போது அவரோட பேர் வந்து கோல் தாமஸ் ஆலன் ஒருத்தர். அவருக்கு வந்து 31 வயசு ஆகுது. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரோட லிங்க்டின், எக்ஸ் ப்ரொஃபைல் எல்லாம் வந்து அவர் டீச்சர், அதுக்கப்புறம் வந்து கேம் டெவலப்பர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஷார்ட் கன்னு, ஒரு ஹேண்ட் கன்னு, அப்புறம் கத்திலாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணை நடந்துட்டுருக்கு. அவர் கலிஃபோர்னியாவை சேர்ந்தவர். அவர் அப்பார்ட்மெண்ட்லேயுமே இப்போ சர்ச் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ட்ரம்ப்பை வந்து அங்கேருந்து சேஃபாக ஒயிட் ஹவுஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்களுமே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டலாம் பேசினாங்க. ட்ரம்ப் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு போயிட்டாரு. இன்னும் 30 மினிட்ஸில் வந்து ப்ரெஸ் மீட் நடத்த போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. எப்படி அவ்வளோ 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸில் வந்து ப்ரெஸ் மீட் நடத்தினார். அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அசாசினேஷன் அட்டம் உங்கள் மேலே பண்ணிகிட்டே இருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, யார் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் வரலாறே எடுத்து பாருங்கள், நான் இந்த அசாசினேஷனும் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஆப்ரகாம் லிங்கன்லேருந்து யார் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். இதை பற்றி பார்க்கும்போது நான் சொல்லக்கூடாது, பட் என்னை நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஈரான் இது சம்மந்தப்பட்டிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குற்றவாளி வந்து ஒரு லோன் வுல்ஃப், அவர் தனியால் தான் பண்ணியிருப்பார். நாளைக்கு இந்நேரம்லாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடச்சிரும், யார் இவர், என்ன மோட்டிவோட பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி ட்ரம்ப் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரோட்டோகால் படி அப்படி பண்ணக்கூடாது, இன்னொரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மன்னிச்சுவாங்க, இன்னும் ஒரு 30 டேஸ்க்குள்ளே மறுபடியும் இந்த ஈவெண்ட்டை வந்து ரீஷெடியூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த மைண்ட் செட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவரோட மைண்ட் செட் தான், என்ன பிரச்சனை ஆனாலும் அவர் தொடர்ந்து அது போயிட்டே இருப்பார். அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்போதே சொன்னார், எனக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஈவில் பீப்புள் வந்து நம்ம போயிட்டு இருக்க டைரக்ஷனை வந்து மாற்றுறது எனக்கு பிடிக்காது. நான் இந்த ஈவெண்ட்டை வந்து
தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு தான் சொன்னேன். பட் புரோட்டோகால்க்காக தான் வேணாம், அது கரெக்டாக இருக்காது, இன்னொரு சான்ஸ் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. நான் இந்த ஈவெண்ட்டை வந்து இன்னும் 30 டேஸ்க்குள்ளே மறுபடியும் ரீஷெடியூல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மைண்ட் செட்டே ஒரு மாதிரி நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் சர்வீஸு, அதுக்கப்புறம் போலீஸு அவங்களெல்லாம் பாராட்டினார். அதே மாதிரி நான் அந்த அடிப்பட்ட சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டையும் நான் பேசினேன், அவருக்கு எதுவும் ஆகலை, நல்லபடியாக இருக்கார், நம்மளோட புல்லட் ப்ரூஃப் வந்து அந்த அளவுக்கு தரமான புல்லட் ப்ரூஃபு, அதனால் அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ கேள்வி என்னன்னா, யார் இவர் ஹோட்டலுக்குள்ளே அசால்ட்டாக கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வராரு, அதுவும் பிரசிடென்ட் கலந்துக்கிற ஈவெண்ட்டில் அசால்ட்டாக கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வராரு, எப்படி இவர் வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. அதுக்கு நிறைய அங்கே கலந்துக்கிட்ட ப்ரெஸ்ஸுமே நிறைய இன்டர்நெட்டில் வீடியோலாம் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, How did somebody get a gun into the White House Correspondents' Dinner? Honestly, as somebody who went, there was no security. You just showed your ticket and you were able to completely get in. There was just no pat-downs, no metal detectors, nothing going on. So really horrible setup, and I just don't even understand how that would. இந்த இதில் வந்து அந்த அளவுக்கு செக்யூரிட்டியே இல்லை, இந்த மெட்டல் டிடெக்டரும் இல்லை, ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும், எப்படி ஒரு பிரசிடென்ட் கலந்துக்கிற ஈவெண்ட்டில் இந்த மாதிரி செக்யூரிட்டி இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த கன்மேனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணி அங்கே திருட்டுத்தனமாக கன் எடுத்துகிட்டு வந்து அங்கே அசம்பிள் பண்ணி அங்கேருந்து வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரில. அதே மாதிரி யார் இவர் பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் இன்டர்நெட்டில் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இவரோட ப்ரொஃபைலில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோலாம் வந்து இன்டர்நெட்டில் வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, நிஜமாலே அவரோட ஃபோட்டோவா இல்லை ஏஐயில் எதாவது பண்ணாங்களான்னு தெரில. இது பின்னாடி இஸ்ரேல் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்நெட்டில் மீம்ஸ்லாம் வரதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி எப்படி இவ்வளோ ஈஸியாக வந்து ஒருத்தரால் கன் எடுத்துகிட்டு வர முடியும், இந்த காஷ் பட்டேலுக்கும் இதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டில் நிறைய வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த காஷ் பட்டேல்ன்றவர் வந்து அவருக்கு எதாவது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குமா, அவர் இந்த எலெக்ஷன்லேயே வந்து கமலா ஹாரிஸ்க்கு வந்து நிறைய டொனேஷன்லாம் பண்ணியிருக்காரு, அவர் வந்து அவருக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குமா, அவர் இதில் ஏதாவது இன்வால்வ் ஆகிருப்பாரா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவர் மேலே இப்போ வந்து விசாரணை நடக்கும். எப்படி இவ்வளோ ஈஸியாக வந்து கன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துலையும் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டை ஒட்டி இன்டர்நெட்டில் நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக எக்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணாலும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய மீம்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்படி கை வச்சுட்டு நிற்கிற மாதிரி சுற்றி சுடுறாங்க, அவரை தவிர மீதி எல்லா இடத்துலையும் படுது. அந்த மாதிரி தொடர்ந்து மீம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணுறது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இது 3வது வாட்டி. ஃபர்ஸ்ட்டு வந்து 2024 ஜூலை 13 அன்னைக்கு பென்சில்வேனியாவில் நடந்த ரேலியில் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக அவருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து ஸ்னைப்பர் வச்சு அட்டாக் பண்ணார். ஜஸ்ட்டு மிஸ், அவர் காதில் பட்டு மிஸ் ஆச்சு. அவர் எழுந்துச்சி உடனே ஃபைட்டுன்னு கத்துற ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் நிறைய வைரல் ஆச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆச்சு. ட்ரம்ப்பை வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஹையர் லெவலில் இருக்கிறவங்கலாம் வந்து நினைக்கிறாங்க, அந்த சீக்ரெட் சொசைட்டிலாம் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணாங்க. செப்டம்பர் 15, 2024 அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃப்ளோரிடா வந்து அவர் வீடு இருக்க இடம், அந்த இடத்துல வந்து ஒரு கல்ஃப் கோர்ஸில் வந்து அவர் விளையாடிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணாங்க, அப்பயும் அவர் மிஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தது, வின் பண்ணி வந்துட்டார். அதுக்கப்புறம் 2025 எதுவுமே நடக்கலை. இப்போ மறுபடியும் ஏப்ரல் 2026 வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. இது பின்னாடி யார் இருப்பா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த குற்றவாளியை விசாரிக்கும் போது அவர் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க சில பேரை தான் டார்கெட் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி விசாரணையில் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்நெட்டில் வந்துட்டு இருக்கு. இந்த இன்சிடெண்ட்டை ஒட்டி நிறைய வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ரிலீவ்டு தட் பிரசிடென்ட் ட்ரம்ப், மெலானியா ட்ரம்ப் ஆல் ஆர் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த டெமோக்ரஸியில் வந்து வயலன்ஸுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே இதை வந்து டிட்டாவாக ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரும் அதே இதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெக்சிகனோட லீடரு, அதே மாதிரி வெனிசுவேலாவோட வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஹையர் அஃபீஷியல் நிறைய பேர் கலந்துக்கிட்ட ஒரு ஈவெண்ட்டு.
இந்த அளவுக்கு ஒருத்தரால் கன் எடுத்துக்கிட்டு இவ்வளோ பக்கத்தில் போக முடியுதுன்னா அது கண்டிப்பாக அது செக்யூரிட்டி ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இவர் உள்ள கன்னை எடுத்துகிட்டு வந்தாருன்றத நம்ம இந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதுவும் கிளியராக தெரியுமான்றது ஒரு டவுட்டு தான். ஏன்னா சார்லி கர்க் இந்த மாதிரி ஒருத்தர் சுட்டார், அவர் இப்போ ஜெயிலில் இருக்காரு. அந்த விசாரணைலாம் நடக்கும்போது சார்லி கர்க் அட்டாக் பண்ண புல்லட்டுக்கும் கைது செய்யப்பட்ட நபரோட கன்னுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருந்தது. நம்ம சொல்ல முடியாது நிஜமாலே யார் இதை பண்ணா, ஒருவேளை ஒரு ஹையஸ்ட் லெவலில் இருக்கவங்க, இந்த சீக்ரெட் சொசைட்டி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னா அது யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கலந்துக்கிட்ட ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஷூட் அவுட் நடந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இது பின்னாடி யார் இருப்பாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.